எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ருத்ர வேட்டை படம் வந்து இன்னைக்கு டப்பிங் பூஜை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு டப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என்னுடைய சார்பாக எல்லாருக்கும், இந்த டீமில் உள்ள எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் வந்து எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஜாலியாக வந்து எடுத்தாங்க. ஸோ இல்லை ஹீரோயின்ஸ் எல்லாமே புதுமுகம் தான். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து பண்ணாங்க ஸ்பாட்டில். ரொம்ப சின்ன படம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் சின்ன படம் இல்லை. பட் சின்னதாக இருந்தாலும் படம் பார்க்கும்போது நல்லா பெருசாக பெரிய படம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. காமெடியில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ நான் நிறைய சீன் காமெடி பண்ணியிருக்கேன். ஸோ டைரக்டருக்கும், ஸோ கேமராமேன் சாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ப்ரொடியூசர் வந்து புதுசுன்னு நினைக்கிறேன். ஏன் சார் புதுசா? புது ப்ரொடியூசர். ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் நிறையா படங்கள் இது மாதிரி புது புது டைரக்டர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ டப்பிங் முடிஞ்சோடனே அடுத்து ஆடியோ லஞ்சில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் மீட் பண்ணுறேன். இந்த படத்தை பற்றி இன்னும் பெருசாக உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே, விஸ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆல் டீமுக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். நான் ஆக்டர் முத்துசாமி. இன்றைக்கி வந்து ருத்ர வேட்டை படம் வந்து இன்றைக்கி டப்பிங் பூஜையோட சிறப்பாக உங்களெல்லாம் பார்த்து ஒரு பேட்டி கொடுத்துடலான்ட்டு அழகாக சிறப்பாக ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த படத்தோட இயக்குனர் நான் தனியாக பேசுனா எனக்கு கம்பெனிக்கு ஆள் வேணும்ல. டைரக்டர் சார் வணக்கம், வெல்கம், வாங்க சார். இவர் தான் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ஹீரோ. ஸோ ஹீரோனா திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். ஸோ அந்த ஹீரோ. ஸோ ரொம்ப சூப்பராக எங்களெல்லாம் நடிக்க வச்சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி அப்படின்னும். நீங்கள் அடுத்து பெரிய பெரிய ஹீரோக்கள் வச்சு படம் பண்ணணும். என்ன சேர்த்து தான் நீங்களும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ டைரக்டர் 2 வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ருத்ரவேட்டை படத்தோட டப்பிங் பூஜைக்காக வந்திருக்கிறோம். இன்னிலேருந்து நம்மளோட படத்தோட டப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த படம் வந்து நல்லபடியாக வந்துருக்குது. இதில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த முத்துசாமி சார் இவங்களாம் பண்ணி ஒரு நல்ல காமெடி, அருமையான காமெடி. அதாவது பார்த்தாலும் எங்களுக்கே சிரிப்பு வருது எடிட்டிங் பண்ணும்போது. அந்தளவு அருமையாக பண்ணியிருக்காரு. ஆனால் சாரோட இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு எங்களுக்கு பெரிய சார் மூலிமா ஒரு வெற்றி இருக்குது. அந்த காமெடியில் படத்தில் வந்து 4 சாங் வச்சுருக்கிறோம். அது இல்லாமல் வந்து 4 ஃபைட் இருக்குது. சாங் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சுகுன்றவர் பண்ணுறாரு. 2வது ஹீரோ வந்து விக்னேஷ்ன்றவர் பண்ணிகிட்ருக்காரு. இதில் வந்து மோனிஷான்னு பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயின் பண்ணுது. ஹேமான்றவங்க செகண்ட் ஹீரோயினி பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி புது ஆர்டிஸ்டும் இருக்காங்க, பழைய ஆர்டிஸ்டும் வச்சு படத்தை வந்து சின்ன படமாக தெரியாமல் பெரிய அளவுக்காக தெரியுற மாதிரி படம் நல்லா பண்ணியிருக்கோம். பொறுமையாக நல்லபடியாக வந்துட்டுருக்குது. கடவுளோட ஆசீர்வாதத்தில் படம் நல்லா போய்ட்டுருக்கு. இன்றைக்கி டப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லோரும் நன்றி. நீங்களும் உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். ஸோ இறைவனோட ஆசீர்வாதம். பட்டு இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ காமெடி, லவ்வுக்கு லவ், ஸோ சென்டிமெண்ட்டுக்கு எல்லாமே கலந்துருக்கும் இந்த படம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ டப்பிங்லாம் முடிச்சுட்டு ஆடியோ லஞ்சில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ. இப்போது டைரக்டரை பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, சும்மா கலன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஹீரோனி 2 ஹீரோனி இருக்காங்க. ஸோ அவங்கள தான் இப்போ வர வைக்க போகிறோம். கம் டு பேக் ஹீரோனிக்கு வாங்க, வெல்கம். வாங்க. இவங்க தான் பார்த்துக்கோங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியான 2 ஹீரோனி. ஸோ இப்போ சிம்பிளாக இருக்கான்னு நினைக்கிறீங்க, படத்தில் வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ செம்மையாக நடிச்சிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். உங்கள் 2 பேர்த்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தடுத்து மேலும் பெரிய பெரிய ஹீரோ கூட நடிக்கணும். அஜித், விஜய், அஜித், அப்புறம் 2 ஒன்று தானா, சிவகார்த்திகேயன், ரஜினி சார். ஸோ கூட எல்லாருக்கும் கூட நடிக்கணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா மொழியிலும் நீங்கள் நடிக்கணும். ஸோ நீங்களும் 2 சில வார்த்தைகள் பேசுறீங்க. மோனிஷா செல்வகுமார் என்னோட பேரு. நான் இந்த மூவில வந்து லீடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த மூவில ருத்ரவேட்டை மூவில வந்து சான்ஸ் வந்த ஜெயந்தன் அருணாச்சலம் என்னோட டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் கேமராமேன் பால்பாண்டி சார், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஜெயந்தன் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறாங்க சுரேஷ் சார், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே என்னோட ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனஸ்ரீ. நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கேன்.
நான் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மூவி. இதில் வந்துட்டு ஆக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே வந்துட்டு எனக்கு இதில் பின்னாடி இருக்க சப்போர்ட்டே வந்துட்டு எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்த இதில் கூட்டிகிட்டு வந்த ஒரு பேர் வந்துட்டு என்னோட டைரக்டர் சார் வந்துட்டு ஜெயந்தன் அருணாச்சலம் சார் தான். அதுக்கு பின்னாடி வந்துட்டு கோ டைரக்டர் சார் இருக்கார். கேமராமேன் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்ததுக்கு. இதே என்னோட ஃபஸ்ட்டு மூவி. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். நம்ம இன்னைக்கு ருத்ரவேட்டை டப்பிங் பூஜைக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பூஜை நடந்திருக்கு, நல்லபடியாக போயிருக்கு. நம்ம படத்தோட முதல் ஹீரோ வந்து சுகுமார் பண்ணியிருக்காரு. இரண்டாவது ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் பண்ணியிருக்காரு, ஆம்பூர் மாவட்டம். படம் நல்லா புதுசாக வந்தாலும் படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் படத்தில் ஒரு சாங் ஒன்று இருக்குது, அவருக்கு போயிட்டுருக்குது, நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காரு. உங்களோட இதை நீங்கள் பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் வந்து விக்னேஷ். நான் ஆம்பூர்லேருந்து வரேன். மோஸ்ட்லி இந்த மூவிக்கு ரொம்ப மூவியில் வருவனான்னு தெரியான்ற மாதிரி எல்லா இடத்துல ட்ரை பண்ணேன். மோஸ்ட்லி எங்கே ஷூட்டிங் பண்ணாலும் போவேன், எங்கே இருந்தாலும் ஷூட்டிங்கானால் ஃபஸ்ட்டாலாம் அங்கே நான் இருப்பேன். மூவியில் நம்ம ஏரியா சைடெல்லாம் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க, நைட் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. நைட் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பேன், வேலைக்கு போயிட்டு இருப்பேன், ஷூட்டிங் பார்ப்பேன். இது மாதிரி பண்ணியே இருப்பேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி மூவிக்குள்ளே வர்றதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் எனக்கு சொல்லிக் கொடுத்ததே எனக்கு ஜெயந்தன் சார் தான், ஜெயந்தன் அருணாச்சலம் சார் தான். ரொம்ப நன்றி சார். ஆனால் இதில் வந்து எப்படி சார் நடிக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி மூவி பார்ப்பேன், எப்படியே நார்மலாக தான் நடிப்பாங்க அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் இதில் வந்து எவ்வளோ கஷ்டமாலாம் இருந்தது நடிக்கும்போது. அதில் மிஸ்டேக்கெல்லாம் இருந்துச்சு, சின்ன சின்ன மிஸ்டேக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி நடிடா அப்படி நடிடா, நடிச்சு நல்லா வருடான்னு சொல்லி நல்லா வந்திருக்கு படமெல்லாம். எல்லோரும் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். நல்லா மூவி நல்லா ட்விஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க, நல்லா இருக்குது. நல்லா சாங்கும் நல்லா வந்திருக்கு. சாங்கு பார்க்கும்போதே நல்லா எல்லோரும் வாய் திறந்து பாடுற மாதிரி இருக்கும் பாட்டு. எல்லோரும் மனசில் பதிகிற மாதிரி இருக்குது பாட்டு. எல்லோரும் பார்த்து வாழ்த்துங்க. தேங்க்ஸ். பேர் முருகன், நான் பாண்டிச்சேரிலேருந்து வரேன். இன்றைக்கி ருத்ரவேட்டை திரைப்படத்தோட குரல் பதிவு பூஜை. இந்த பூஜையில் கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்கள் எனக்கு ஒரு நண்பர், அது மட்டும் இல்லாத ஒரு இயக்குனர். இந்த படத்தில் சும்மா வந்து என்னை வேலை பார்க்க தான் கூட்டாங்க. வேலை பார்க்கும்போது ஒரு போலீஸ் கேரக்டர் இருக்குதுன்னு சொன்னார் சார். அப்போ அந்த கேரக்டர் பண்ணும்போது சாருக்கே பிடிச்சி போச்சு நான் பண்ண கேரக்டரு. அதனால் படம் ஃபுல்லாகவே முழுமையாகவே இந்த படத்தில் எனக்கு ஒரு காவல்துறை அதிகாரியாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையும் பார்த்துருக்குறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது எல்லோரும் ஒரு கஷ்டமாக நினைப்பாங்க. நான் அதை வந்து ஒரு சேவையே செய்கிறேன். அது எனக்கு ஒரு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா நம்மளால் ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க. இப்போ முருகன் சார் எங்கே என்னை கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த சாப்பாடை கொடுத்து அவங்க சாப்பிடும்போது அவங்களும் சந்தோஷம் அடைகிறாங்க, நானும் சந்தோஷப்படுறேன். இந்த படம் வந்து முழுக்க ஒரு நல்ல குடும்ப கதை, அதேமாரி காமெடி இருக்குது. படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்கள் திரைக்கதையை அவ்வளோ அருமையாக அற்புதமாக காய்ந்து ஊற்றிருக்கிறாரு. ஒவ்வொரு பிரேமும் அருமையாக வந்திருக்குது. இந்த படத்தை வந்து பொதுமக்களாகி நீங்கள் எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் வரவேற்பையும் கொடுக்கணும். இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்டார் ஸ்டுடியோவில் ருத்ரவேட்டை திரைப்படத்தின் குரல் பதிவாக வந்திருக்கிறோம். தம்பி நவீன் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் உங்களிடம் சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ருத்ரவேட்டை படத்தில் இப்போ அறிமுக நடிகராக நடிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஜெயந்தன் அருணாச்சலத்துக்கு நன்றி. எனக்கு வந்து அவ்வளோவா நடிக்க தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுத்து நல்லா நடிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி. அதே இல்லாமல் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் ஆகிய நீங்களும் தியேட்டரில் படம் பார்த்து எங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் திரிபுர சுந்தரி. நான் திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஜெயகாந்தன் சார் ருத்ரவேட்டை மூவி பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மக்களாகிய நீங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு அளிக்கணும். எல்லாரும் கஷ்டப்பட்டு இந்த படம் இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது ஆதரவு கொடுத்து இந்த படம் நல்லா மேலும் வந்து வர்றதுக்கு நீங்கள் தான் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். வணக்கம். இன்னைக்கு ருத்ரவேட்டை திரைப்படத்தின் குரல் பதிவாக வந்திருக்கிறோம். இந்த படத்தில் நடித்த அனைவரும் வந்திருக்கிறோம். இந்த படத்தில் தம்பி திருப்பூர் விக்னேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த படத்தில் நடித்த அனுபவத்தை பற்றி அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து விக்னேஷ். நான் இந்த மூவியில் செகண்ட் ஹீரோ பண்ணுறேன்.
மூவி நேம் வந்து ருத்ரவேட்டை, லக் சினிமாவின் ருத்ரவேட்டை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்க்க பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்து நான் பாட்டு ஒர்க் பண்ணின்னு இருந்தேன். ஷூட்டிங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் போவேன். ஆனால் இந்த படத்துக்குள்ளே நான் போக முடியுமான்ட்டு எதிர்பார்ப்பேன். ஆனால் முடியாது. ஆனால் ட்ரை பண்ணேன். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு டைம் வந்து ஒரு ஆடிஷன்ன்ற மாதிரி ஒய்ஃப் சொன்னாங்க. ஆடிஷன் இருக்குது, பேபி ஆடிஷன் சொன்னாங்க அப்படின்னு. சரி குழந்தைய நடிக்க வைக்கலான்ட்டு நான் எங்கள் குழந்தைய தான் ஃபஸ்ட்டு டைரக்ட் சாருக்கு அறிமுகப்படுத்தலான்னு கூட்டின்னு போனேன். ஆனால் அங்கே கூட்டின்னு போகும்போது நம்ம பாப்பாவும் ஓகே ஆச்சு, பாப்பா க்யூட்டாக இருக்குது அப்படின்னாங்க. சரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் நல்லா இருக்குது பேஸ் லுக்கெல்லாம், நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு டைரக்ட் சார் சொன்னார். சார் நம்மளால முடியுமா தெரியல சார், எவ்வளோ ட்ரை பண்ணால் எனக்கு முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரி ஓகே சார், நீங்கள் சொல்கிறதுனால நான் ஓகே சார், நான் ஆடிஷன் பார்க்கலாம் சார் அப்படின்னேன். அதனால் ஓரளவுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. பண்ணோடனே பேஸ் லுக் நல்லா இருக்குடா, உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன்டா, உனக்கு ஃபஸ்ட்டே சின்ன கேரக்டர் கொடுக்கலான்னு இருந்தேன், ஆனால் உனக்கு மெயின் செகண்ட் ஹீரோவே நான் கொடுக்குறேன் இந்த மூவியில், அதனால் நீ நல்லா நடிடா. சார் எனக்கு நடிக்க தெரியாது சார், நான் பார்த்துருக்கேன், எனக்கு பயம் சார் எனக்கு அப்படின்னா. நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்டா, சொல்லிக் கொடுக்கும்போது நீ வந்து நல்லா ட்ரெயினை போயிட்டு இன்னும் மேலே எல்லாம் பட வாய்ப்பு வரும்டா, ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு வரும்போது நீ அந்த வாய்ப்பை நழுவ விடாத அப்படின்னு டைரக்டர் சார் சொன்னார். ஜெயன் சார், அருணாச்சலம் சார் சொன்னார். அதுக்கப்புறம் நானும் வந்து சரி ஓகே சார்ன்னு சொன்னேன். வீட்டில் வந்து ப்ராப்ளம், போகாத, மூவி நடிக்காத, பாப்பாக்காக தான் வந்தனோம், நீ நடிக்காத, அந்த டைமில் ஹீரோனி வருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. வீட்டில் பிரச்சனை வந்து தான் வந்தது. இருந்தாலும் வீட்டில் எப்படியே சமாளித்து ஒரு டைம் உள்ளே போனால் தான் நமக்கு அடுத்து வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி அதனால் நானும் வந்து கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன். நல்லா வந்திருக்கு மூவி, நல்லா டைலாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா லவ் சீன் வந்திருக்கு. மூவியில் படம் பேசும் அது மாதிரி இருக்குது. எல்லோரும் எனக்கு இந்த படம் பார்த்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணணும். அடுத்த மூவிக்கு என்ன படி நீ தான் நவுத்தணும். எல்லோரும் இந்த படத்தை பார்த்து எனக்கு வரவேற்பு கொடுக்கணும். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ருத்ரவேட்டை படத்துக்கு குரல் பதிவிட வந்திருக்கேன். ருத்ரவேட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க செகண்ட் ஹீரோயினாக பண்ணுறாங்க. இவங்க பேர் வந்து தனுஸ்ரீ. இவங்களுக்கு நீங்கள் தான் ஆதரவு அளிக்கணும். மேலே மேலே வர்றதுக்கு மக்களாகிய நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்க பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் வந்துட்டு தனஸ்ரீ. இந்த மூவியில் வந்துட்டு நான் நடிப்பேனானே எனக்கே ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. அதுவும் இவ்வளோ பெரிய ரோல் வந்துட்டு டைரக்டர் சார் கொடுப்பான்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் சார், கோ டைரக்டர் சார், கேமராமேன், எனக்கு பின்னாடி இருந்த சப்போர்ட்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இந்த டீமில் இருந்தவங்க எல்லாருமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ணி எனக்கு வந்துட்டு இந்த மூவியில் வந்துட்டு ஆக்ட் பண்ண கொடுத்தாங்க. நான் சின்ன ரோலுன்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய ரோல் கொடுத்து ஒரு செகண்ட் ஹீரோயினியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சாருக்கு. அவர் பேர் வந்துட்டு ஜெயந்தன் அருணாச்சலம் சார். அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணது வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா தான். எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வந்துட்டு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கும் நான் மேலே வருவேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா நம்புகிறாங்க. அதே மாதிரி டைரக்டர் சார் சொல்லுவார், நீ நல்லா பண்ணுறம்மா, இன்னும் நீ நல்லா பண்ணணும், இதுக்கும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் மேலே வருவேன். இந்த ருத்ரவேட்டை மூவியில் வந்துட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு. எல்லோரும் பார்த்து சப்போர்ட் எங்கள் டீமில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து ருத்ரவேட்டை படத்தோட இயக்குனர் ஜெயந்தன் அருணாச்சலம் நான் பேசுகிறேன். இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி சவுடுன்னு ஒரு படம் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த படம் ருத்ரவேட்டை படம் வந்து ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இப்போ போயிட்டுருக்கு. டப்பிங்கு வந்திருக்கிறோம். படம் நல்லபடியாக வந்து பண்ணியிருக்கோம். கதாம்சம் வந்து நல்லா அமைச்சிருக்கிறோம். குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய கதை இது. ரெண்டாவது நிறையா சாங் வந்து 4 சாங் வச்சுருக்கிறோம். சாங்கோட மியூசிக் டைரக்டர் யாரும் பார்த்தீங்கன்னா நரேஷ் மியூசிக் டைரக்டர் தான் இப்போ சாங் பண்ணியிருக்காரு. சாங் வந்து மிகப்பெரிய பிரமாதமாக வந்திருக்குது. 2-3 சாங்கு வந்து நல்லா இருக்குது. இன்னொரு சாங் வந்து அம்மா சாங் ஒன்று வச்சுருக்கோம். மொத்தம் 4 சாங் படத்தில் 4 ஃபைட் வச்சுருக்கிறோம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா இணை ப்ரொடியூசராக வந்து ராஜன் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து சரவணன்ற பண்ணிகிட்ருக்காரு. படம் நல்லபடியாக வந்திருக்குது. இந்த படத்தோட கேமராமேன் வந்து பால் பாண்டி சார் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா கேமரா பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தோட அடுத்தது வந்து எடிட்டர் வந்து லக்ஷ்மண் சார் எடிட்டர் இந்த படத்துக்கு. சவுண்ட் இன்ஜினியர் வந்து கருணா சார். நம்ம வந்து ஸ்ரீ சாய் ஸ்டுடியோவில் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்குது. இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு உறுதுணையாக கோ டைரக்டராக வந்து சுரேஷ் சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நல்ல ஒரு பிரமாதமான ஒரு ஆள், பயங்கர டெக்னிக்கலாக ஆங்கிள் பண்ணிகிட்ருக்காரு.
படத்தில் வந்து ஹீரோ வந்து சிவசுகுமாரன்றவர் தான் ஹீரோவை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து இது உனக்கு தேவைன்ற ஒரு படம் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு அவருக்கு. இந்த படம் ஒரு செகண்ட் மூவி. நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து முதல் கதாநாயகியாக சுகுமாருக்கு இணையாக வந்து மோனிஷா வந்து இந்த ஹீரோயினியாக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ரெண்டாவது ஹீரோவை அறிமுகப்படுத்தியிருக்கோம். விக்னேஷ் பண்ணியிருக்கோம். அதில் ரெண்டாவது ஹீரோயினியாக வந்து ஹேமான்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா. நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய புது முகங்கள் இருக்காங்க. படத்தில் வந்து போலீஸ் கேட் நம்ம படத்தோட மேனேஜர் வந்து முருகன் சார் மேனேஜர், படத்தோட மேனேஜரு. எல்லாமே அவர் தான் சாப்பாடு, உணவு பரிமாறது எல்லா விஷயங்களும் அவர் தான் பார்த்துட்ருக்காரு. படம் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்குது. இந்த படத்துக்கான இந்த ஊடக நண்பர்கள் எங்களுக்கு வந்து உதவி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நன்றி எங்களுக்கு. எல்லா மற்ற நபர்கள் எல்லோரும் நன்றி. நடிகர் எல்லாருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ருத்ரவேட்டை டப்பிங்கு போயிட்டுருக்கு. நல்லபடியாக இப்போ முப்புசாமி சார் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு ஆர்டிஸ்டாக பேசிகிட்டு இருக்காரு டப்பிங்கு. நம்ம படத்தோட கோ டைரக்டராக வந்து சுரேஷ் சார் வந்து பண்ணிகிட்ருக்காரு. பால்பாண்டி சார் நம்ம படத்தோட கேமராமேனு. நம்ம வந்து கேமராமேனு கோ டைரக்டர் அப்படின்லாம் நாம் பார்க்கல. அவங்களும் எங்களை பார்க்கல. நாங்களாம் ஒரு குடும்பம் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் படத்தில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினி வந்து ஃபஸ்ட் ஹீரோயின் மோனிஷா, செகண்ட் ஹீரோயின் வந்து தனுஷ்டின்ற பண்ணிகிட்ருக்காங்க. அது மொதல் ஹீரோ வந்து சிவசுகுமாரன், ரெண்டாவது ஹீரோ வந்து விக்னேஷ் பண்ணுறாரு. எல்லாம் புது நடிகர்களும் இருக்காங்க. பழைய நிறைய பேர் இது பண்ணியிருக்கோம். நல்லபடியாக இருக்குது. ரெண்டாவது இந்த படத்துக்கு வந்து நம்ம பால்பாண்டி சார் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. கேமரா சுரேஷ் சார் இந்த படத்தோட கோ டைரக்டர் நல்லா பிரமாதமாக அவங்க படம் மாதிரி, அதாவது நம்ம கீழே ஒர்க் பண்ணுறலாம் யாரும் பார்க்குறது கிடையாது. இந்த படம் நம்ம படம் ருத்ரவேட்டை அப்படின்னு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து எல்லாமே ஒரு இலக்குக்காக தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.